ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நோடு தான். சரிங்களா? ஸோ எந்த நோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டியம் நோடு. ஸோ அந்த ஷார்டியம் நோடில் இருக்கிற எப்படி நம்ம நோடை இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலிடேட்டர் நோடில் எப்படி எஸ்ஹெச்எம் ஸ்டேக் பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட்டை கிளைம் பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஷார்டியம் நாங்கள் இந்த நோட் ரன் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஏதாவது ரிவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு $14 ஆகும் ஒரு மாதம் ரன் பண்ணதுக்கு. ஸோ ஒரு விபிஎஸோ இல்லைனா ஒரு 2 விபிஎஸோ பை பண்ணி நீங்கள் இந்த ஷார்டியம் நோட் ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விபிஎஸ் எப்படி வாங்குறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளோட ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க விபிஎஸ் எப்படி பை பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் விபிஎஸ் பை பண்ணக்கூடிய சைட்டு விபிஎஸ் டை. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல $7 பெர் மந்த் அப்படின்னு இருக்குதா, அதை நீங்கள் கொஞ்சம் நவுட்டி வச்சிங்க அப்படின்னா $14 பெர் மந்த் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த $7 இருக்கிறத நான் $14க்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ மாற்றிட்டு பை விபிஎஸ் நவ் ஃபார் 14 USD அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே அந்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கட்டு. அடுத்ததாக அந்த பாஸ்வேர்டு, ரூட் பாஸ்வேர்டு மறக்காமல் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உபுண்டு நீங்கள் லெவல் குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கலாம், கூட்டுறதா இருந்தாலும் கூட்டிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு செக் அவுட் அப்படின்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ரூட் அப்படின்னு அந்த ஹோஸ்ட் நேமில் ரூட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த எப்போவுமே ஹோஸ்ட் நேமுக்கு ரூட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் செக் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபோலாம் கேட்கும். நீங்கள் டம்மி நம்பரு, டம்மி அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் செக் அவுட் அப்படின்னு கொடுத்த உடனேயே அந்த இடத்துல கிரிப்டோ கரன்சிஸ் வேணுமா, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, பேபால் வேணுமா, பேபால் இருக்குது, பிட்காயின் வேணுமா, பிட்காயின் இருக்குது. நம்ம USDT செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அந்த USDT அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் எந்த நெட்வொர்க்கில் உள்ள USDT அப்படின்னு கேட்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா BSC செயினில் உள்ள USDT. சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்சி செயினில் இருக்கிற USDTயை கிளிக் பண்ண உடனே கம்ப்ளீட் செக் அவுட் அப்படின்னு உங்களுக்கு இது காட்டும், இன்னொரு ஆப்ஷன். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த காயின் பேமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு அடுத்த இது வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த QRஐ நீங்கள் காப்பி பண்ணுறது மூலமாகவும் உங்களால் சென்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அந்த அட்ரஸுக்கு கரெக்டாக 14.43 USDT போகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக அனுப்பணும். சரிங்களா? உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. பினான்ஸ்லேருந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்ஸிமம் 2 மணி நேரம். சரிங்களா? இப்போ அடுத்தது அப்படி ஆனோடனே அந்த 3 கோட் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மை சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லைனா கிளையண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விபிஎஸ் காட்டிடும். சரிங்களா? ஸோ மை சர்வீசஸில் அந்த ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு இருக்குதா, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய $14 விபிஎஸ் உங்களுக்கு காட்டுதா, அதோட வேல்யூ என்ன ஏது அப்படின்னு. அதில் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்குதா, அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த ஐபி அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய புட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த யூசர் நேமில் ரூட் அப்படிங்கிறத போட்டுட்டு அந்த உங்களோட ஐபி அட்ரஸை போட்டுட்டு அந்த நம்ம இப்போ ஷார்டியம் நோடு தானே ரன் பண்ண போகிறோம், ஷார்டியம் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இப்போ அந்த ஷார்டியம் நோடை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு எடுத்து ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு போடணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கோடை போட்டுட்டு மேலே இருக்க அந்த இதை போட்ட உடனே இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்கள் விபிஎஸ்ல இருக்கிற எல்லா பேக்கேஜஸையுமே அப்டேட் பண்ணும் சரிங்களா. இதுகளோடக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். பிகாஸ் இது கொஞ்சம் சின்ன ப்ராசஸ் தான் சரிங்களா. ஸோ நமக்கு அந்த கோட் போட்டு எல்லா வேலையும் முடித்தோடனே அடுத்த கோடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்கேஜ் பக்காவாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு அப்டேட் சரிங்களா. இந்த எல்லா ஆப் பேக்கேஜையும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுவும் அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம எந்த ஒரு நோட் அப்புறம் ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது லோட் ஆகும் சரிங்களா. ஸோ இது லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் சரிங்களா. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்தில் நீங்கள் இந்த நோடை ஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்கருடைய வெர்ஷனை செக் பண்ணுறோம் சரிங்களா. டாக்கர் இந்த மாதிரி வெர்ஷன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஸோ டாக்கர் பக்காவாக இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கோடு நம்ம சூடோ கேர்ள் இந்த கோடை போட்ட உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்து கரெக்டாக கம்போஸ் பண்ணி விட்ரும் சரிங்களா. ஸோ அடுத்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் பண்ணக்கூடிய சிஹெச் மோட் கோட் சரிங்களா. ஸோ சூடோ சிஹெச் மோட் அப்படின்னு போட்டோன்னே அதை கிளிக் பண்ணோன்னே இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாது இந்த கோடில். அடுத்த கோடையை நான் அப்பயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே இது installer.sh இப்போ ஒய் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுக்கும் ஒய் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா உங்களுடைய வேலிடேட்டர் நோட் டேஷ்போர்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பாஸ்வேர்டு தான் ஒர்க் ஆகும். இந்த பாஸ்வேர்டு நான் போட்டோன்னே உங்களுக்கு தெரியாது சரிங்களா. ஸோ நீங்களும் ஒரு நல்ல பாஸ்வேர்டு போட்டு ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் மறுபடியும் சும்மா என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவும் என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதையும் சாதா என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் லோட் ஆகும். ஸோ இது எல்லாமே டவுன்லோட் ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் சரிங்களா. ஸோ இது டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது நமக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த கூட அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நான் அடுத்த கூடயும் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு சிடி ஷார்டியம் அப்படின்னு பேஸ்ட் பண்ண உடனே இப்போ நம்ம ஷார்டியம் இருக்கிற அந்த பேக்கேஜுக்குள்ளே போயிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா .shell.sh அப்படின்னு போட்டுட்டு நம்ம இப்போ அந்த ஷார்டியம் இருக்கிற அந்த பேக் ஆப்குள்ளே போயிட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷார்டியம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே காட்டுது. என்ன ப்ரோ நோட் ஸ்டார்ட் ஆனால் வளவளன்னு நிறைய லெட்டர்லாம் வரும், எதுவுமே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காட்டாது. ஏன்னா இது ஷார்டியம் நோடு பேக்ரவுண்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ணி நம்மளுடைய வேலிடேட்டர் நோடில் அந்த ஃபாசட்டில் அந்த டோக்கன்ஸை வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம் சரிங்களா. சரி இப்போ வாங்க நம்ம வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே போகலாம் சரிங்களா. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் போய்ட்டு இந்த லிங்க்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஐபி அட்ரஸ் போட்டுக்கோங்க லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுல. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அன்சேஃப் அப்படின்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இப்போ வந்து நம்மளுடைய வேலிடேட்டர் நோட் டேஷ்போர்டுக்குள்ளே வரும். நான் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இதில் போட்டுட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடும். அடுத்ததாக டெஸ்க்டாப் மோடையும் ஆன் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ இப்போ டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணி விட்ட உடனே அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்ததாக மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதை பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு கேட்குதா, கனெக்ட் வேலட் அப்படின்னு கேட்குது, கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சுவிட்ச் நெட்வொர்க்குன்னு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது புதுசாக ஆட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புது நெட்வொர்க்கே ஆட் பண்ணுற மாதிரி கேட்கும் சரிங்களா. நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டமாஸ்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய அட்ரஸை காப்பி பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக ஃபாசட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதான் டிஸ்கார்டு ஷார்டியம் டிஸ்கார்டு. இதில் ஃபாசட் 1.1 அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரிங்களா. ஸோ அண்ணா இருக்குதா ஃபாசட் 1.1 அந்த ஃபாசட்டை கிளிக் பண்ணிவிட்டு
/faucet அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷார்டியம் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் என்ட்ரு அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு டோக்கன்ஸ் அனுப்பிடுறதா அவங்க சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போது நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவங்க வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு ஷார்டியம் அனுப்பிட்டாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் கேட்குது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் நோட் அப்படின்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே அது வந்து ரெட் கலரில் மாதிரி ஸ்டாப் நோடு அந்த மாதிரி மாறிடும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நோடு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு சரிங்களா. ஆனால் அது இப்போதைக்கு ரன் ஆகுது, ஆனால் எந்த ஒரு பிளாக்கையும் வேலிடேட் பண்ணாது சரிங்களா. இதில் ஆட் டு ஸ்டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட்டு எஸ்ஹெச்எம்மில் 11 எஸ்ஹெச்எம் ஸ்டேக் பண்ணிவிட்டு ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து ஓகே பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அடுத்ததாக கொஞ்சம் இந்த டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் முடியட்டு. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம எஸ்ஹெச்எம் ஸ்டேக்கடு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நோடு வந்து ஸ்டாண்ட் பை மோடில் தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கலை. ஏன்னா இப்போ தானே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த நோடு வந்து அடிக்கடி ஸ்டாப் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்டேட் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ அது நாளைக்கு இல்லை நாளான்னு அந்த டைமில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்டோஸ் ஏர்ட்ராப் மாதிரி தான் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் சேக்குக்காண்டி தான் நம்ம இவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்கோம். நம்மளை ஒன்றும் அவங்க செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு வேளை செலக்ட் பண்ணால் பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே நமக்கு பெரிய ரிவார்டு இருக்கும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன், பார்க்கலாம்.